இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வம் வல்லமையானவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் வல்லமையின் ஆவியானவர். அந்த வல்லமையின் ஆவியானவரை வரவேற்போம். அவர் நம் இல்லத்திற்குள் வருகிற பொழுது, நம் உள்ளத்திற்குள் வருகிற பொழுது மிகப்பெரிய நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் அவர் நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் வாசனையானே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன்.
உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டி விட்டேன், சொல்லால விரட்டி விட்டேன். இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜூன் மாதம் என்பது இருதய ஆண்டவரின் வணக்க மாதமாக இருக்கிறது. கடந்த மே மாதம் அன்னை மரியாளுடைய வணக்க மாதமாக இருந்தது. இந்த ஜூன் மாதம் இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஒரு அருமையான மாதம். எதற்காக திருச்சபை இந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கென்று ஒரு மாதத்தை ஒதுக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இறைமக்களே, கடவுளும் மனிதனுமாகிய இயேசு தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தத்தை சிந்தி உலகை மீட்க வேண்டும். அதுவும் சிலுவையிலே விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையில் தொங்கி அந்த இறுதி சொட்டு சிந்திய அந்த நிகழ்வு, அந்த இதயம் திறக்கப்பட்டதிலிருந்து அவருடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த விழாவிலே அந்த ஈட்டி குத்தப்படுகிறது. ஆனால் அந்த ஈட்டியானது இடதுபுறம் இருக்கும் அந்த இதயத்தை குத்தி திறந்து அதிலிருந்து முதலில் இரத்தம் வருகிறது, பிறகு தண்ணீர் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் இந்த உடலில் அங்கே வடிவதற்கு இரத்தம் இல்லை. இயேசு தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தம் வரை சிந்தினார். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தம் முழுவதும் இதயத்திற்கு சென்று இதயத்திலிருந்து தான் அது மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு அல்லது பல இடங்களுக்கு நரம்புகளுக்கு அது சுற்றி வருகிறது. இப்பொழுது இயேசுடைய இதயத்திலே சுற்றி வருவதற்கு இரத்தம் இல்லை. அந்த இதயம் பலகீனமாகி விட்டது, செயலிழந்து விட்டது. அந்த இதயம் நின்று விட்டது. அந்த இதயத்திலே இப்பொழுது தண்ணீர் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தத்தை சிந்தியது அந்த இதயத்திலிருந்து. ஆதலால் தான் இயேசுவினுடைய இருதயத்திற்கென்று ஒரு தனி பக்தி இருந்தது. ஆனால் இந்த பக்தி முயற்சி இருதய ஆண்டவர் என்ற வடிவிலே அப்பொழுது இல்லை. 1673 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி புனித மார்கரெட் மரியம்மாள் என்ற அருட்சகோதரிக்கு இயேசு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து காட்டி காட்சி கொடுக்கிறார். அந்த அம்மாவுடைய அந்த காட்சியில் இயேசு தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டுகிறார். அதிலிருந்து தான் திரு அவையிலே இயேசுவின் திவ்ய திரு இருதயத்தினுடைய பக்தி முயற்சி வரலாயிற்று. அப்போ இருதயத்திற்கென்று சிறப்பான பக்தி என்பது இந்த மார்கரெட் மரியம்மாள். அந்த அம்மாவுடைய உடல் இன்றும் அழியவில்லை. அந்த அம்மாவுடைய உடல் இன்னைக்கும் அழியலை. அவருடைய உடல் அப்படியே இருக்கிறது. 1673 காட்சி பெற்றவர். அன்பு மக்களே, 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புதுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இருதய ஆண்டவருடைய அந்த காட்சி.
ஆதலால் தான் திரு அவை ஒரு மாதத்தையே இயேசுவின் திரு இருதயத்திற்கென்று ஒதுக்கி நம்மை பக்தி முயற்சியில் வாழ அழைக்கின்றது. இந்த இருதய ஆண்டவருடைய பக்தியில் நீங்கள் ஜெபிப்பதால் நமக்கு எதுவும் கிடைக்குமா என்று ஒரு சிலர் நினைக்கலாம். நமக்கு கிடைக்கும் கிடைக்காது என்பது அடுத்த நிலை. அதற்கு முந்தைய நிலை என்பது இருதய ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பாருங்கள். இந்த மாதத்தில் இயேசுவின் திவ்ய திரு இருதயத்தினுடைய அன்பை சுவைத்து பாருங்கள். மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அன்பாக இருக்கும். இந்த அன்பை சுவைத்தவர்கள் அவரை விட்டுவிட மாட்டீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை தொடர்ந்து வரும் என் அன்பு மக்களே. அந்த அளவிற்கு இயேசுனுடைய அன்பு. இந்த வெள்ளிக்கிழமை என்பது அவருடைய இருதயத்தின் திறக்கப்பட்ட நாள். அதனால் இந்த மாதம் முழுவதும் இருதய ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உங்கள் குடும்பங்களை நிரப்பட்டும். அவருடைய அன்பு பிரசன்னம் உங்கள் குடும்பங்களோடு தங்கட்டும், உங்கள் இதயங்களில் பேசட்டும். ஆமேன். God bless you all. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலமான நாளாக இருக்க ஜெபிக்கிறோம். சங்கீதம் 20:1, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் தருவாராக. ஒருவேளை இன்னைக்கு சில நேரங்களில் நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு நாம் சந்திக்கிற நெருக்கடி பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள். ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில இதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்கியிருப்போம். ஆனா அது தடைப்பட்டு போய் ஏதோ ஒரு காரியத்தில் எல்லாம் தடையாகி போய் நிற்குதே அப்படின்னு கூட நீங்க இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நெருக்கடியில் ஆண்டவர் பதில் கொடுத்த சூழ்நிலைகளை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி பயணித்தாங்க. ஆனா அவங்க முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய படை. புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், இங்கேயே நம்ம செத்து போயிருவோம். ஆனா மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, உங்களுக்கு இன்று பெரிய காரியம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அரும் செயல் நடக்கும். அதே போல செங்கடல் பிளந்தது. ஆண்டவர் பாதை அமைத்தார். பார்வோனுடைய படையை செங்கடல்ல மூழ்கடித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாத பாதை திறந்தது. நெருக்கடியில் இருக்கிற உங்களுக்கும் நல்லமான ஆசீர்வாதமான பாதை திறக்கிறது. நீங்க சொல்லுங்க, தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் என் பொருளாதார கஷ்டம் நீங்கட்டும். நடக்குமா? சொல்லுங்க, எப்ப அற்புதம் நடக்குது. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியில, கடன்ல, கஷ்டத்துல என்ன செய்ய போறோம்னு தெரியாம எடுத்த அந்த முயற்சி தோல்வியுற்ற நிலையா, தடைப்பட்ட நிலையா, என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க பதில் தாங்கப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க செய்கிற அற்புதத்தை இவர்கள் கண்டு ஆச்சரியமாய் மக்கள் நன்றி சொல்ல அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 20:1, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பாராக என்ற தேவ வசனம் உங்கள் வாழ்க்கையில் தெய்வத்திடமிருந்து பதிலை கொண்டு வருகிறது. God bless you. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய திருப்பாடல்கள். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் செயலை அறிவிக்கின்றது. அவற்றின் குரல் உலகம் முழுவதிலும் ஒலிக்கின்றது.
அவற்றின் வார்த்தைகள் உலகின் எல்லை வரை எட்டுகின்றன. அன்பு தந்தையே இறைவா, புனித திருத்தூதர்களான பிலிப்பு மற்றும் யாக்கோப்பு ஆகியோரின் விழாவை கொண்டாடும் இந்த இனிய அதிகாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வந்து பாருங்கள் என்று பிறரை உம்மிடம் அழைத்து வந்த திருத்தூதர்களின் வழியாக உம்முடைய நற்செய்தியை எங்களை வந்தடையச் செய்த உமது பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். இரவு முழுவதும் எங்களை உம் கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய விடியலை காணச் செய்த உமது தயவுக்காக கோடி நன்றிகள். உமது படைப்பின் ஒவ்வொரு அணுவும் உமதை புகழை பாடுவது போல எமது உள்ளமும் இன்று உம்மை ஆராதிக்கின்றது. நல் ஆயனே இறைவா, இன்றைய நாளை முழுமையாக உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இன்று நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நற்செய்தியாக இருக்கட்டும். புனித பிலிப்பைப் போல நாங்களும் பிறரை அன்போடு உம்மிடம் அழைத்து வரும் கருவிகளாக மாற அருள் தாரும். எமது அன்றாட வேலைகளில் நேர்மையும் மற்றவர்களிடம் காட்டும் உறவில் கனிவும் இருக்கச் செய்யும். தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று கேட்ட திருத்தூதரைப் போல நாங்களும் இன்று சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் உமது முகத்தை காணவும் உமது அன்பை உணரவும் எங்களுக்கு ஞானத்தை தந்தருளும். விண்ணகத் தந்தையே, உலகெங்கும் அமைதிக்காக உழைப்பவர்களையும் நற்செய்தியை துணிவோடு அறிவிக்கும் பணியாளர்களையும் ஆசீர்வதியும். இன்று உடல் மற்றும் மன ரீதியாக பலவீனமடைந்து இருப்பவர்களுக்காக மன்றாடுகிறோம். உமது குணமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் தந்தருளும். எம் நாட்டில் மத நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் தலைத்தோங்கச் செய்யும். குறிப்பாக எமது பிள்ளைகள் மற்றும் வருங்கால சந்ததியினர் நல்வழியில் நடக்க உமது ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, இந்த நாள் முடியும் வரை உமது திருக்கரம் எங்களை தாங்கட்டும். தீய ஆலோசனைகளுக்கும் சோதனைக்கும் நாங்கள் உட்படாதவாறு எங்களை காத்தருளும். எமது உழைப்பில் நிறைவையும் எமது இல்லங்களில் அமைதியையும் கட்டளையிடும். நீர் வகுத்த பாதையில் விசுவாசத்தோடு நடக்க எங்களுக்கு திடன் தாரும். எந்நிலையிலும் உமது பிரசன்னம் எங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இயேசு, மரி, சூசை, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் என் முழு வாழ்வையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். உமது பாதுகாவலில் நான் எப்போதும் இளைப்பாறச் செய்யும். ஆமேன்.